இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராய். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராய். எப்போதும் அவர் கடிந்து கொள்ளார், என்னாலும் அவர் கோபம் கொள்ளார். சங்கீதம் 41 அதிகாரத்திலே 12 வசனம், நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். இன்றைய மன்னாவினுடைய தலைப்பு, உத்தமத்தில் நம்மை தாங்கும் கர்த்தர். உத்தமனாய் உத்தமையாய் இருப்பவர்களை ஒவ்வொரு நாளும் அவர் தாங்குகிறார். நம்மிடத்திலே அவர் உத்தமத்தை எப்போதும் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாமுக்கு 99 வயதாக இருக்கும் போது ஆபிரகாமை அழைத்து, ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆனால் அதற்கு முன்பாக நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எத்தனை வயது சென்றாலும் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலும் உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். உத்தமனுடைய நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்களை காப்பாற்றுகிறதிலே நோக்கமாயிருக்கிறார். ஒரு சமயம் எசேக்கியாவுடைய காரியத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி வியாதியாய் இருக்கிற அவனிடத்திலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு செல்கிறார். இன்னும் ஒரு சில தினங்களுக்குள்ளே மரித்து போவேன், உம்முடைய காரியங்களை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லி வரக்கூடிய காரியங்களை, அவனுடைய இறுதி காரியத்தை அவனுக்கு அறிவித்த போது மனமுடைந்தவனாக சோறு பக்கமாக திரும்பி அழுதார். ஆண்டவரே, நான் எவ்வளவு உத்தமனாயிருந்தேன், எவ்வளவு இடத்திலே உண்மையாயிருந்தேன் என்று சொல்லி அவன் அழுதார். செய்தியை கொண்டு வந்தவன் செய்தியை அறிவித்துவிட்டு வாசல் படியை கூட தாண்டவில்லை. அதற்குள்ளாக மீண்டும் அவனுக்கு அவனுடைய வார்த்தை உண்டாக்கி, நீ மீண்டும் அவனுக்கு வார்த்தையை சொல்லி, என்னுடைய வார்த்தையாக சென்று சொல்லு. அவனுடைய ஆயுசு நாட்களிலே, இப்போது இருக்கும் நாட்களிலே மீண்டும் அவனுக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுங்க. அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, எசேக்கியாவுக்கு மாத்திரமல்ல, யாரெல்லாம் அவரிடத்திலே உத்தமமாய் இருக்கிறார்களோ, உண்மையாய் இருக்கிறார்களோ, உத்தமனுடைய நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்க அருமையான தேவச்சனம். உத்தமமாய் முன் செல்லுங்கள், உங்கள் காரியங்களிலே கர்த்தர் சிந்தையாய் இருந்து உங்கள் காரியங்களை கர்த்தர் வாக்கிய பண்ணுவார் என்கிறதிலே சொல்லி நாம் ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உத்தமர்களை தாங்குகிறவர், உத்தமர்களை பாதுகாக்கிற கர்த்தர், பார்வைக்கு உத்தமராயிருக்கிற ஒவ்வொருவரையும் தாங்குவீராக, ஏந்துவீராக. சகல கெட்டவர்களை விலக்கி காத்து வெற்றி தரும்படியாக கர்த்தர் அர்ப்பணித்து வைக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இரக்கமும் உருக்கமும் நீடிய